ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட பிரியர்களுக்கும் இந்த நாள் இனிய வணக்கத்துடன் இன்றைய ஆன்மீக மற்றும் ஜோதிட துளிகளாக ஓம் பத்ம வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமஹி தனோ சோம பிரசோதயா. இன்று சார்வரி ஆண்டு சிறப்புமிக்க கார்த்திகை மாதம் 22ஆம் நாள். இன்றைய டிசம்பர் மாதம் 7ஆம் நாள். அற்புதமான இன்றைய திங்கட்கிழமையான இன்று சப்தமி திதியானது இன்று மாலை 6:47 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு தேய்பிரை அஷ்டமி திதியானது வர இருக்கின்றது. இன்றைய இரவை முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இன்றைய சிறப்புமிக்க மகன் நட்சத்திரமானது இன்று பிற்பகல் 2:32 அருகில் இருக்கின்றது. அதற்கு பிறகு அற்புதமான பூர நட்சத்திரமானது இன்றைய மாலை நேரத்தையும் இரவையும் முழுமையாக அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளினுடைய திங்கட்கிழமை சிவபெருமானை வழிபடுவதற்கு வந்த சோமவாரத்தினுடைய அற்புதமான நன்னாளான இன்றைய திங்கட்கிழமை இருக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் சப்தமி திதியினுடைய திதி தேவதையாக சூரிய பகவானாக இருக்கின்றார். இன்று இரவு நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் வரக்கூடிய அற்புதமான தேய்பிரை அஷ்டமியினுடைய நாயகனாக ஸ்ரீ காலபைரவராக இருந்து கொண்டிருக்கின்றார். பைரவ பெருமானை வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நன்னாளினுடைய அற்புதமான மக நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக சுக்கர பகவானாக இருக்கின்றார். அம்மனை வழிபடுவதற்கு வந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நன்னாளினுடைய பிற்பகலில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரத்தினுடைய நட்சத்திர நாயகனாக பார்வதி தேவியும் ஸ்ரீ ஆண்டாள் தேவியுமாக இருந்து கொண்டிருக்கின்றனர். அற்புதமான இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் திங்கட்கிழமை என்பதனாலும் இன்றைய நாளையின் தன்மையாக சுமார் என்ற விதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய குறிப்பாக சூரிய பகவானை வழிபாட்டுக்குரிய மிக சிறந்த நன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் மாலை நேரத்தில் பொறுத்தவரையில் அஷ்டமி திதி வர இருக்கின்றபடியினால் இது தேய்பிரை அஷ்டமி திதியாக இருக்கின்றபடினால் இரவு நேர காவலனாக இருக்கக்கூடிய, இரவு நேர பூஜைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பைரவ பெருமானை வழிபட்டு ஒப்பற்ற அவர்களுடைய அருளாசி பெறக்கூடிய அற்புதமான கால பைரவா அஷ்டமி என்று அழைக்கப்படக்கூடிய மிக சிறந்த பைரவ அஷ்டமி நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய அற்புதமான பைரவ அஷ்டமி நன்னாளை பொறுத்து விரித்த பல்குதர் கொள்சூலம் வெடிபிடு தமர்க்கும் கை தரித்தது ஒரு கோலகால பைரவனாகி வேலம் உரித்து உமையஞ்சைக் கண்டு உந்திருமணி வாய் விழிச்செறி சிரித்து அருள் செய்தாரே சேற்றை சென்னறி செல்வனாரே இன்று பைரவ பெருமானை போற்றி புகழப்படக்கூடிய அற்புதமான நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாளில் பொறுத்தவரையில் அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷ்ம பைரவர், சம்கார பைரவர் என்று 8 பைரவர்களாக நவகிரக பைரவராக அற்புதமாக காட்சியளிக்கக்கூடிய கால பைரவனுடைய வணங்கக்கூடிய அற்புதமான நன்னாள். அனைத்து விதமான தோஷங்களும் களைவதற்கும் அஷ்டலட்சுமிகளும் வழிபடக்கூடிய அற்புதமான நன்னாள். இன்றைய நன்னாளினுடைய மாலை நேரத்தில் பைரவ பெருமானையும் சிவபெருமானையும் வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான இன்றைய நன்னாளில் பைரவ பெருமானுடைய வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மேலும் இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் சாவித்திர கல்பாதி என்று அழைக்கப்படக்கூடிய நன்னாளாகவும் கால பைரவ அஷ்டமி என்று அழைக்கப்படக்கூடிய பொன்னாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நன்னாளில் பொறுத்தவரையில் மரண யோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாகவும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய அற்புதமான ராகு காலமானது இன்று காலை 7:54 இன்று காலை 9:19 வரையிலும், யமகண்டமானது இன்று காலை 10:45 இன்று பகல் 12:11 வரையிலும் இருக்கின்றது. இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இன்று பிற்பகல் 12:32 பிற்பகல் 2:32 வரையிலும், இரவு 9 அதாவது இரவு 6:32 இரவு 9:32 வரையிலும் இன்றைய நாளினுடைய சுப ஹோரைகளாக இருக்கின்றன. இன்றைய நாளினுடைய சந்திராஷ்டம நட்சத்திரமாக திருவோண நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை நோக்கியும், அதே போல் அவிட்ட நட்சத்திரம் மாலை நேரத்தில் 1ஆம் பாதமும் இரவு நேரத்தில் 2ஆம் பாதங்களை நோக்கியும் இருக்கின்றன. திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளினுடைய சுப கிரக நிலை வருமாறு ரிஷபராசியில் பொறுத்தவரையில் ராகு பகவான் இருக்கின்றார். சிம்ம ராசியில் பொறுத்தவரையில் சந்திர பகவான் இருக்கின்றார். இன்றைய துலா ராசியில் சுக்கர பகவான் இருக்கின்றார்.
இன்றைய விருச்சிக ராசியில் பொறுத்தவரையில் கேது பகவான் இருக்கின்றார், உடன் சூரிய பகவான் இருக்கின்றார், உடன் புதன் பகவான் இருக்கின்றார். இன்றைய மகர ராசியில் பொறுத்தவரையில் சனீஸ்வர பகவான் இருக்கின்றார், உடன் குரு பகவான் நீச்ச நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்றைய மீன ராசியில் பொறுத்தவரையில் செவ்வாய் பகவான் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய நாளினுடைய சிறந்த சிந்தனை சொற்றொடராக பக்குவப்பட்ட மனம் பதறாது சிதறாது, எது நடந்தாலும் ஏற்றுக்கொள், எது நடந்தாலும் ஏற்றுக்கொள், எது இறைவன் வகுத்த நியதி, இது இறைவன் வகுத்த நியதி என்று ஆத்மார்த்தமாக உணரும். தொடர்ந்து தக்க இறைபக்தியுடன் செயல்படுங்கள். உங்களது வாழ்வில் வெற்றியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இன்றைய நாளினுடைய அற்புதமான சிவபெருமானை வணங்கக்கூடிய திங்கட்கிழமை சோம நாளாக வாரமாக இருக்கக்கூடிய அற்புதமான இன்றைய திங்கட்கிழமையில் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்குரிய நன்னாளாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அஷ்டமியினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய பைரவ பெருமானுடைய ஜெயந்தி தினமாக நடைபெறக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நன்னாளை பொறுத்தவரையில் மாலை நேரத்தில் பைரவ பெருமானை வழிபட்டு அனைத்து விதமான, குறிப்பாக சனீஸ்வரர் நாளை ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் களையப்பட்டு அனைத்து வல்லமைக்கும் நல்லமைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய பைரவ பெருமானை இரவு நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் பைரவ பெருமானை வழிபடுவதற்கு உகந்த மிக சிறந்த நன்னாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இனிய வணக்கத்துடன் சிவா சிங்களாதபுரத்திலிருந்து.